வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை சந்திப்பு. எழுதியவர் எஸ்ஆர்சி. கதைக்குள்ள போலாமா? தாம்பரம் தொடர்வண்டி நடைமேடையில் நான் நடந்து கொண்டிருந்தேன். மின்சார ரயிலை விட்டிறங்கி இன்னும் 5 கிலோமீட்டருக்கு சென்றாக வேண்டும். அங்குதான் வீடு என்று சொல்லிக்கொள்ள ஒன்றை கட்டி கொண்டு மிச்ச வாழ்க்கையை ஓட்ட எனக்கு சாத்தியமாயிற்று. பணம் படுத்தும் பாடுதானே எல்லாமும். அது சரி, எதிரே வருகிறவன் நண்பன் சிவா போலே தெரிகிறான். சிவா என்கிற அந்த சிவசுப்பிரமணியன் என் நண்பன். அவனை பார்த்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கும். நானும் அவனும் ஒரே அறையில் வசித்தவர்கள். ஒரே அலுவலகத்தில் பணியாற்றினோம். அவன் பதவி உயர்விலே மும்பைக்கு சென்றவன். அவனை பார்க்க வேண்டும் என மனம் கிடந்து எப்போதும் அடித்துக் கொள்ளும். மனம் அது அப்படித்தான். சிவா, நான் தான் ஓங்கி அழைத்தேன். யாரு? ராமுதானே? பதில் பேசினான். இருவரும் கையை பிடித்து கொண்டு குலுக்கி குலுக்கி அன்பை வெளிப்படுத்தினோம். எத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டன. அன்பின் வெளிப்பாடு எப்படி சொல்வது? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அந்த வள்ளுவ பெருந்தகை சொன்னது நினைவுக்கு வந்தது. எத்தனை முறை இந்த சிவாவை காண வேண்டும் என ஏங்கி இருப்போம். சிவாவை பார்க்காமலேயே பணி ஓய்வு பெற்று விடுவோமோ? இல்லை ஒரு முறை எனும் அவனை பார்க்கத்தான் நமக்கு வாய்க்குமா? அவன் திருநெல்வேலிக்காரன். தச்சநல்லூர் அருகே உள்ள சத்திரம் புதுக்குளம் அவன் கிராமம். அவன் அப்பா சிதம்பரம் கைலாசநாதம் பிள்ளை, அம்மா கோமதி, தம்பி மாரியாடும் பெருமான், தங்கை ரேவதி. நான் அவன் திருமணத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டைக்கு சென்ற போது மேற்சொன்ன எல்லாரையும் பார்த்திருக்கிறேன். பேசி பழகி இருக்கிறேன். எத்தனை நல்ல மனிதர்கள்! எப்படி மறப்பது? ஏன் மறக்க வேண்டும்? அன்பை விட உயர்ந்த ஒரு பொருள் இவ்வுலகில் இருக்கிறதா என்ன? என் மனம் அதிர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தது. சிவாவும் என் ஊருக்கு வந்திருக்கிறான். அவன் ஊர் தச்சநல்லூர் என்றால் என் ஊர் தர்மநல்லூர். என் அம்மா, என் தங்கை, என் அப்பா எல்லாரையும் அவன் அறிவான். எங்களூர் தருமைநாதன் கோவிலுக்கு அவனை அழைத்து சென்று அந்த கோவில் முழுதும் சுற்றி காட்டியிருக்கிறேன். தர்மாம்பாள் சன்னதியில் எத்தனை அழகாக பாடினான். அபிராமி அத்தியாதியை மனப்பாடம் செய்து வைத்திருந்தவன் ஆயிற்றே. தனம் தரும் கல்வி தரும் என்று ஆரம்பித்து எத்தனை கம்பீரம் சிவா பாடியது. கல்யாண சுந்தர குருக்கள் சிவா பாடியதை கேட்டு கண்களை மூடியபடி அப்படியே அசந்து போய் நின்று கொண்டிருந்ததை இன்றும் என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. எத்தனை நாளா உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? எப்படியும் சிவா உன்னை பார்த்துடன்னு உன்கிட்ட பேசணும்னு மனம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே கிடக்கும். இன்னைக்குதான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? இருவரும் காலியாக இருக்கும் சிமெண்ட் பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்து கொண்டோம். என் குடும்பத்தை எல்லாம் சிவா கேட்டான். நான் எல்லாம் சொல்லி முடித்தேன். அப்பா, அம்மா, என் தங்கை எல்லாரும் இறந்து போய்விட்ட நெடுங்கதையை சொன்னேன். தங்கை வர்தினி இறந்துடுச்சா? ஆமாம், அவள் இறந்து போனாள் என்றேன். ஏ, என்னாச்சு? கணவன் சரியில்லை. ஒரு பெண்ணுக்கு வேற என்ன வேண்டியிருக்கிறது? அவளுக்கும் சர்க்கரை நோய் என்று வந்தது. சரியாக கவனிக்க முடியவில்லை. தோய்ந்த மனம் எழும்பவே இல்லை. மனம் எழும்பினால்தானே உடல் தேரும். அவள் போய் சேர்ந்தாள். அதுதான் என் தங்கையின் சோகமான வாழ்க்கை. சிவா வருத்தப்பட்டான். அவன் முகம் மாறி போயிற்று. அவனே சொன்னான், என் அப்பா இறந்து போனார். தம்பி மாரியாடும் பெருமான் இறந்து போனான். தங்கை திருமணமாகி அவள் கணவன் வீட்டில் இருக்கிறாள். அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாள். உனக்கும் இவ்வளவு நடந்து விட்டிருக்கிறது? இன்னும் உண்டு. சமீபமாய் என் மனைவியும் காலமானாள். என் ஒரே மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். நான் தனியாகத்தான் வாழ்கிறேன். 3 அறை கொண்ட பிளாட் ஒன்றை வாங்கி ஒரு மூலையில் உறங்கி எழுகிறேன். இப்போது சென்னையில் ஆர்கே நகரில் இதே இலாக்காவில் உதவி மேனேஜர் பணி. அம்மா? அவன் எதுவும் பேசவில்லை. அவன் கண்கள் இடுக்கி கொண்டு வந்தன. பார்த்தேன். கண்கள் கூடுதலாய் ஈரமாகின. சொல்லிவிடுகிறேன். உன்னிடம் சொல்லாமல் யாரிடம்தான் இதை சொல்வது? நான் என் மனைவியோடு மும்பை சென்றேன். உனக்கு தெரிந்த விஷயம்தான். பின்பு ஒரு நாள் என் தம்பி மாரியாடும் பெருமாள் மும்பை வந்தான். அவனுக்கு ஒரு வேலை வேண்டும் என்றான். பாலிடெக்னிக் முடித்திருந்த அவனுக்கு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தேன். அவனும் வேலைக்கு போனான். அவன் என்னிடம் எந்த குறையும் சொன்னதில்லை. ஒரு முறை ஊருக்கு சென்றான். பின் திரும்பவே இல்லை. ஊரிலிருந்து எந்த தகவலும் எனக்கு வரவே இல்லை. என் மனைவிக்கும் என் தம்பிக்கும் இடையே ஏதோ பிரச்சனை. அவன் சொன்னால் தானே எனக்கு தெரியும். என் மனைவி மட்டும் என்னிடம் ஏதும் சொன்னாளா என்ன? அவரவர்கள் விளக்கம் என்ற ஒன்றை மனப்பெட்டியில் பூட்டி வைத்திருப்பார்கள். ஆண்டுகள் பல ஓடி முடிந்தன. நானே ஒரு முறை தச்சநல்லூர் கிராமம் சென்றேன்.
அம்மா மட்டும் இருந்தாள். அப்பா வைத்துவிட்டு போன வெற்றிலை பாக்கு கடையில் அமர்ந்திருந்தாள். அம்மாவை பார்த்ததும் அப்பா இல்லை, இறந்து போய்விட்டார் என்பது தெரிந்தது. அப்பாவின் படம் ஒரு மூலையில் மாட்டியிருந்தது. சந்தன பொட்டு வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் மாரியாடும் பெருமானின் படம், அதற்கும் ஒரு மாலை போட்டிருந்தார்கள். இருவருமே இல்லை என்பதை அறிந்து துடிதுடித்தேன். என் அம்மாவை கட்டிக்கொண்டு என்னால் எத்தனை ஓங்கி அழ முடியுமோ அழுது முடித்தேன். அம்மாவுக்கு பேச்சு சரியாக வரவில்லை. வாய் குழறி கொண்டிருந்தது. அம்மாவை என்னோடு அழைத்து வர எத்தனையோ முயன்றேன், முடியவில்லை. ரேவதியின் திருமண ஆல்பம் பழசாகி கிடந்தது. அம்மா எடுத்து கொடுத்தாள். அதனை புரட்டி பார்த்தேன். அதனுள் அப்பா, அம்மா, தம்பி எல்லோரும் எத்தனை அழகாக இருக்கிறார்கள். ரேவதி பள்ளிக்கூட ஆசிரியரை திருமணம் செய்து கொண்டதாக அம்மா சொன்னாள். அவள் குழந்தை குட்டிகளோடு இருப்பதாய் அம்மா சாடை சாடையாய் என்னிடம் காட்டினாள். தான் எங்கும் வர முடியாது என்பதில் அம்மா உறுதியாக இருந்தாள். நான் செய்வதறியாது திகைத்தேன். சிவா, நீ பதவி உயர்வு எத்தனையோ பெற்று இன்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டாய் என்பது அறிந்து மகிழ்ச்சியாக இருந்த எனக்கு துயரத்தை மட்டுமே அல்லவா அள்ளி தந்து விட்டாய். ஆமாம், பதவி உயர்வு பெற்றேன். ஆனால் வாழ்க்கையில் எதை இழந்தேன், எப்படி இழந்தேன், ஏன் இழந்தேன் என்பதையெல்லாம் சொல்லி ஒரு முறை அழக்கூட ஒரு ஆள் இல்லை, நேரமும் இல்லை. பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு மனிதனாகத்தான் என்னால் வாழ முடியாமல் போனது. நான் எத்தனை காலமாய் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு நண்பனின் சந்திப்பு, இது இத்தனை சோகமாய் முடியும் என்று யார்தான் எதிர்பார்த்திருப்பார்கள்? சிவா முகத்தை துடைத்து கொண்டான். சப்வேயில் நடந்து இருவரும் அம்பேத்கர் சிலை பின்புறமாயிருந்த அந்த வசந்த பவனுக்கு வந்தோம். சர்க்கரை இல்லா காபி சாப்பிட்டு விட்டு அவன் கிழக்கு தாம்பரம் நோக்கி செல்ல வேண்டும். நண்பன் சிவாவிடம் விடை பெற்று கொண்டு நான் மேற்கு தாம்பரம் முடிச்சூர் சாலையில் நடந்து கொண்டிருந்தேன். அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல பெரிய கொழுக்கட்டை சைஸில் ஒரு கார் வந்து காத்திருந்தது. அவன் அந்த காரில் ஏறிக்கொண்டான். என் தச்சநல்லூர் சிவசுப்பிரமணியம் எப்போதோ தொலைந்து போய்விட்டான். இவனும் கூட சிவாதான். ஆனால் தான் தேடி அந்த சிவா இல்லையே இவன். என் மனம் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தது. இத்துடன் சந்திப்பு கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.